நெல்லையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சுடலைக்குமார். சுடலைக்குமார், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் மையங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? எந்த அளவிற்கு நெல்லை மாவட்டத்தில் வாக்குகள் எத்தனை சதவீதம் பதிவாகின? தற்பொழுது எங்கெங்கெல்லாம் வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன? மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தொகுதிகள் என்ன, நட்சத்திர தொகுதிகள் என்ன? விவரங்களை சொல்லுங்க. நமது செய்தியாளர் சுடலை மீண்டும் இணைக்கிறார். சுடலைக்குமார், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றது? மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் என்ன, சொல்லுங்க. இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு, அதற்கான எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்கான அந்த இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து துல்லியமான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எத்தனை மையங்களில் எண்ணப்படுகின்றன? என்ன மாதிரியான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது? நட்சத்திர தொகுதிகள் என்னென்ன? எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தொகுதிகள் என்னென்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, அதே போன்று ராதாபுரம், இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தல் வாக்குப்பதிவுல 9,85,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அது ஒரு 77.90% என்ற அளவில் வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. அப்படி பதிவான வாக்கு பெட்டிகள் அனைத்துமே இன்றைய தினம் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்துல ஆங்காங்கே தனித்தனியாக தொகுதி வாரியாக பிரித்து கட்டடங்கள்ல வைக்கப்பட்டு ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கிறது. இன்று காலை 8 மணி முதல் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக பதிவான தபால் வாக்குகளை மேஜைகள் மூலமாக பணியாளர்கள் எண்ணக்கூடிய பணி என்பது நடைபெறும். அதற்கு பின்பதாக சரியாக 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவில் பதிவான அந்த வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிகழ்வு என்பது தொடங்கும். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில ஒட்டுமொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்கு எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அந்த வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் ஏற்கனவே முழுமையான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழு கண்காணிப்பு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு அனைத்துமே முழுமையான காட்சிகள் பதிவோடு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்கு வரக்கூடிய பணியாளர்கள், அதே போன்று கட்சியினுடைய முகவர்கள் அனைவருக்குமே QR கோடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டைகள் மூலமாக மட்டும்தான் அவர்கள் அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் இன்றைய தினம் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான அந்த வாக்குகள் எண்ணப்படக்கூடிய இடம் முழுவதுமே ஏற்கனவே துணை ராணுவ படை, திருநெல்வேலி மாநகர காவல்துறை, அதே போன்று ஆயுதப்படை காவல்துறை என 3 அடுக்கு பாதுகாப்பின் கீழ் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் முழுமையாக அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான
அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் இந்த தொகுதிகள் அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக இதில் எதிர்பார்க்கக்கூடியது தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு போட்டியிடக்கூடிய ராதாபுரம் தொகுதி மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி தொகுதி, திருநெல்வேலியிலும் பலத்த போட்டி நிலவுகிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி இந்த மிக முக்கியமாக இந்த தொகுதியில் உற்று நோக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. நாங்குநேரி தொகுதியும் மிகவும் கவனம் பெற்ற தொகுதிகளாக இருக்கிறது. இப்படியாக இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வாக்குகள் பதிவாகி இந்த தினம் இருக்கக்கூடிய நிலையில அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பும் அனைத்து மக்களினுடைய கவனமும் ஒரு சேர திரும்ப பெற்று இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இந்த 5 தொகுதிகளும் மிக முக்கியமாக இந்த தினம் கவனிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.